வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். ஹெல்த் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மாதவிடாயின் போது உடலுறு வைத்து கொண்டால் பெண் கர்ப்பம் ஆவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மென்சுரேஷன் சைக்கிள், இன்னொன்று வந்து ஓவுலேஷன். ஸோ மென்சுரேஷன் சைக்கிள் அப்படின்னா பெண்களுடைய மாதவிடாய் காலம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் ஆங்கிலத்தில் வந்து மென்சுரேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெண்களுடைய மாதவிடாய் காலம் என்பது 1வது நாட்களிலிருந்து 28 நாட்கள்னு சொல்லுவாங்க. இப்படி 28 நாட்களும் ஒவ்வொரு பகுதியாக வந்து அவங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா முதல் வாரம் ஒரு 4 வாரமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். முதல் வாரம் வந்து கருமுட்டை உருவாகும். 2வது வாரம் கருமுட்டைக்குள்ளே விந்தணுக்களை உள்ளே அனுப்பும். 3வது வாரம் அந்த விந்தணுக்கள் உள்ளே வந்த விந்தணுக்கள்லேருந்து அது கருவாக மாறக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். அப்படி விந்தணுக்கள் வந்து கருமுட்டைக்குள்ளே வரலை, அதாவது அந்த பெண் வந்து உடலுறு வைத்து கொள்ளலை அப்படின்னா 4வது வாரம் அந்த முட்டை உடையக்கூடிய தன்மை வந்து அந்த முட்டை உடைந்து பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓவுலேஷன். ஸோ இந்த ஓவுலேஷன் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2வது வாரம் தான் ஓவுலேஷன் சைக்கிள். அதாவது விந்தணுக்களை முட்டைக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த நேரத்தை தான் ஓவுலேஷன் சைக்கிள் ஓவுலேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போகிற விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, நாம் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். அதாவது மாதவிடாயின் போது உடலுறு வைத்து கொண்டால் பெண் கர்ப்பமாவார்களா அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அதிகமான சான்சஸ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரியான மென்சுரேஷன் சைக்கிள் வந்து 1வது நாட்கள்லேருந்து 28 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனால் இந்த 28 நாட்களுமே எல்லா பெண்களுக்கும் 28 நாட்கள் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய ஆரோக்கியமான உடலை பொறுத்து இந்த 28 நாட்கள் இருக்கும். சில பெண்களுக்கு 21 நாட்கள் தான் இருக்கும். சில பெண்களுக்கு 28 நாட்களுக்கு பதிலாக 30க்கும் மேற்பட்ட நாட்கள் இருக்கும். சில பெண்களுக்கு 2 மாதம் காலம் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் காலம் என்பது வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய விந்தணுக்கள் வந்து உயிர் வாழக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு ஆணை பொறுத்து இருக்கும். சில ஆண்களுடைய விந்தணுக்களிலிருந்து இருக்கக்கூடிய உயிரணுக்கள் 2 நாட்கள் மட்டும்தான் உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கும். சில ஆண்களுக்கு 5 நாட்களுக்கும் மேற்பட்ட நாட்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது அவங்களுடைய சீமன் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி பெண் உடலில் செலுத்தப்பட்ட விந்தணுக்களும் அதே மாதிரி சில பெண்களுக்கு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் 2 நாட்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய தன்மையில் இருக்கும். சில பெண்களுக்கு 5 நாட்கள் முதல் 7 நாட்கள் வரைக்கும் கூட உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் அவங்களுடைய ஆரோக்கியமான உடலை பொறுத்து. ஸோ இப்படி அந்த ஓவுலேஷன் டைமும் இந்த ஸ்பெர்ம்ஸும் உயிர் வாழக்கூடிய தன்மையில் இருக்கும்போது பெண்களுக்கு ஓவுலேஷன் அதாவது விந்தணுக்களை கருக்குள்ள அனுப்பக்கூடிய நாட்கள் நெருங்கி வந்துச்சுன்னா, அதாவது பெண்களுடைய உடல் சம்பந்தப்பட்டு இது இருக்கக்கூடிய விஷயம். அப்படி ரெண்டுமே ஒரே நாட்கள் வந்து மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து கர்ப்பமாகும். அப்படி மேட்ச் ஆகாத பொறுத்து தான் பெண்கள் வந்து கர்ப்பமாக மாட்டாங்க. ஸோ இதுதான் பெண்கள் மாதவிடாயின் போது உடலுறு வைத்து கொண்டால் கர்ப்பம் ஆவாங்களா கர்ப்பமாக மாட்டாங்களா அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் இது போல் ஹெல்த் சம்மந்தமான ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். தேங்க்யூ.